பக்கத்திலே ஏற்றி சம்பத்தை உட்கார்ந்திருக்கிறார். வாதி வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இங்கே சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் வாழ்வதற்காக, உழைக்கும் மக்கள் வாழ்வதற்காக, அவர்கள் படிப்பதற்காக சத்தியம் செய்து உங்கள் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டு வருகின்ற எனக்கு 85 வயசு. இந்த அடுத்த மாசம் வந்ததுன்னா 85 முடிஞ்சு 86. ஆனால் உங்களை பார்க்க இந்த நேரத்திலே வந்திருக்கிறேன். உங்களுக்காக தொடர்ந்து போராடி வாழாடி நான் பார்க்காத ஜெயில், சிறை, போகாத சிறை பாளையங்கோட்டை சிறைதான். எல்லா சிறைகளிலும் நான் உங்களுக்காக போராடி வாதாடி ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். உங்களுக்காக நான் நினைத்திருந்தால், அந்த சத்தியம் செய்யாமல் இருந்திருந்தால், நான் மத்திய அமைச்சராக பல முறை மத்திய அமைச்சராக ஆகியிருப்பேன், கவர்னராக ஆகியிருப்பேன், வேறு எந்த பெரிய பதவிக்கும் போயிருப்பேன். ஆனால் நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் முன்னேற வேண்டும், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரன், உங்கள் பேத்திகள் முன்னேற வேண்டும், படிக்க வேண்டும், படித்து விட்டு வேலைக்கு செல்ல வேண்டும். விவசாயிகளாக நீங்கள் இந்த விவசாயம் முன்னேற வேண்டும், விவசாயிகள் வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனை போராட்டம், எத்தனை அறிக்கைகள் இந்த அரசுக்கு இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கட்சிக்கு பெயர் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நாம் அங்கம் வகிக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள், பாட்டாளி மக்கள், உழைக்கிற மக்கள், உழைத்து உழைத்து உருக்குலைந்து போற மக்கள். இந்த மக்களை முன்னேறுகின்ற ஒரு மக்களை அவர்களை வீழ்த்துவதற்காக செய்த சூழ்ச்சி இந்த குடியை கொடுத்தோர். ஒரு காலத்திலே நாம் நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள்? படிக்காதவர்கள், ஊருக்கு ஒருவர்தான், அது வேறு சமுதாயத்திலே படித்திருப்பார்கள். ஒரு தண்ணி வந்தாலும் சரி, ஒரு கவால் வந்தாலும் சரி, அவர்கள் கொண்டு போய் கொடுப்பார். நம்முடைய அப்போ அந்த காலத்துல ஏதாவது பாண்டு பத்திரம் எழுதணும்னா வண்டிமையை தேடி இடது கை பெறுகிறது அதில் போட்டு பண்ணுவோம். அப்போ ஊருக்கு ஒருத்தர் கூட படிக்கல, பண்ணுவாங்க. அதன் பிறகுதான் போராடி போராடி நம்மை சூழ்ச்சியாலே வீட்டினார், சதி செய்து வீட்டினார். அதையெல்லாம் உணர்ந்து நான் தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், தனியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று 7 நாள் சாலை மறியல் போராட்டம். அந்த 7 நாள் சாலை மறியல் போராட்டத்தின் போது 21 உயிர்களை சுட்டுக் கொண்டார். அநியாயம். இந்த தொகுதியிலே மட்டும் 8 பேர். ஆக இதற்காக இந்த படிக்காத சமுதாயம், இந்த ஊமை ஜனங்கள், அவர்களுடைய குழந்தைகள் படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், அதற்கு இடஒதுக்கீடு தனியாக 20% கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து மக்கள் அப்பொழுது என் பின்னாலே வந்தார். ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாய மக்கள் என் பின்னாலே வந்தார்கள்.
7 நாள் தமிழ்நாட்டிலே ஒரு வண்டி கூட ஓடவில்லை. சென்னையிலே இருந்தவர்கள் சொன்னார்கள், இங்கே சென்னையிலே அப்போது மெட்ராஸ் சொன்னார்கள், பால் வரல, அரிசி வரல, பருப்பு வரல, காய்கறி வரல, எதுவுமே வரல, யார் என்ற ராமதாஸ் 7 நாளா நடுக்கு போட்டோம், அவன் கேட்கற கொடுத்துக்கல அரசாங்கமே அந்த ராமதாஸ் கொடுத்துருங்க அப்படின்னா 7 நாள் ஒரு வண்டி கூட ஓடல். அமெரிக்காவிலிருந்து வருகின்ற ஒரு ஆங்கில பத்திரிகை நியூயார்க் டைம்ஸ் என் படத்தை போட்டு 4 பக்கம் எழுதினார்கள் இந்த போராட்டத்தை பற்றி. அதன் பிறகு அந்த நேரத்திலே எம்ஜிஆர் இங்கே இல்லை, அவர் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்று வந்தார். திரும்பி வந்து இந்த போராட்டத்தை பற்றி எல்லா தகவல்களை சேகரித்து ஒரு கூட்டத்தை கூட்டினார். கோட்டையிலே 10 அடுக்கு மாளிகை, பேர் என்ன, கவிஞர் நாமக்கல் கவிஞர் மாளிகை, அதில் கூட்டினார் 10 அடுக்கு. எல்லா அதிகாரிகளும் இருந்தார்கள், சீஃப் செக்ரட்டரிஸ் எல்லா அமைச்சர்களும் இருந்தார்கள். அப்பொழுது ஒரு என்ன மட்டும் கூப்பிட்டா, ஒரு வன்னியரை மட்டும் கூப்பிட்டு சொல்லுவாங்கன்னு சின்ன சில 10 ஜாதிகளை கூப்பிட்டார் எம்ஜிஆர். அதுல என்ன முதல்ல பேச விட்டார் எம்ஜிஆர். 1 மணி நேரம் பேசினேன். இந்த சமுதாயம், வன்னிய சமுதாயம் எப்படி எல்லாம் இருக்கிறது, உங்களை பார்ப்பதற்காக நான் என்னென்ன முயற்சியெல்லாம் செய்தேன் என்று 1 மணி நேரம். இன்னும் சொல்ல போனா அது சாதாரண மொழியில சொல்லணும்னா, அதாவது எப்படி சொல்லுவாங்க, கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 1 மணி நேரம் பேசினேன். அப்ப அவருக்கு கோபம் வந்துடுது, எம்ஜிஆருக்கு கோபம் வந்துடுது. உடனே இந்த மந்திரிகள், செக்ரட்டரிஸ், செயலாளர்களெல்லாம் பார்த்து ரொம்ப கோபமா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல, அது அவருடைய கவனத்துக்கு ஏன் கொண்டு போகலன்னு சொல்ற. அப்பொழுது அந்த இதனால சரியா பேச்சு வருவார். அவர்களை பார்த்து திட்டினார். அதன் பிறகு கீழே இறங்கி வந்தார். 5000 பேர் மஞ்சள் கொடி பிடித்துக் கொண்டு அவர் நினைச்சுக்கிறார், அவரை வாழ்க வாழ்கன்னு அவர் நினைச்சுக்கிறார், அவரை தான் வாழலாம்னு சொல்லி. ஆனா டாக்டர் ஐயா வாழ்க, டாக்டர் ஐயா வாழ்கன்னு 5000 பேர் எங்க கோட்டைக்குள்ளேயே 5000 பேர் உழைஞ்சி கொடி பிடிச்சின்னு சத்தம் போட்டாங்க. உடனே அவர் அந்த கண்ணாடி தூக்கிட்டு போயிட்டார். போய் ஒரு கோப்பு எழுதினார். என்ன கோப்பு? வன்னியர்களுக்கு 13 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஃபைல் எழுதினார். எழுதி அவர் கையெழுத்து போட்டார் எம்ஜிஆர். ஆனால் சூழ்ச்சிக்காரர்கள் அந்த ஃபைலையே மறைச்சிட்டாங்க. இப்ப சொன்ன 10.5க்கு இப்ப நாம கெஞ்சும் கிடக்கிறோம். இவ்வளவு பெரிய சமுதாயம், தமிழ்நாட்டில் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி, பெரிய ஜாதி. இன்னைக்கு போய் ஐயா கலைஞருடைய பெருமகனே, இந்த 10.5க்காக நீங்க ஏதாவது பண்ணுங்க ஐயா. கோட்டைக்கு போய் 10 மந்திரிகள், அமைச்சர்கள் உட்கார்ந்துருக்காங்க, 12 செக்ரட்டரி செயலாளர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நான் போய், இவர் எதற்க உட்கார்ந்துருக்காரு, நான் போய் உட்கார்ந்தவர் எதற்க, முதலமைச்சர் ஸ்டாலின் எதற்க உட்கார்ந்து ஒரு 35 நிமிஷம் இந்த 10.5க்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்றதுக்காக பேசினேன். இந்த மாதிரி கோபமெல்லாம் பேசல, சாதாரணமாவே பேசினேன். அப்ப சொன்னேன், முதல்வர் அவர்களே, இந்த ஊமை ஜனங்கள்னா யாரு,
வன்னியர்கள், இந்த ஊம ஜனங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரும் இருக்காங்க அப்படி என்று கெஞ்சின. ஏன் வேற வழி? இந்த ஊமை ஜனங்கள் ஏன் பின்னால வந்தா தமிழ்நாட்டை தொடர்ந்து நாம தான் ஆட்சி அமைச்சிருப்போம், நாம தான் ஆண்டிருப்போம். ஆனா ஏன் பின்னால வரலையே? பாளையங்கோட்டை சிறையை தவிர, ஜெயிலை தவிர எல்லா தமிழ்நாட்டில் மொத்தம் 12 ஜெயில், இது மத்திய சிறை, சென்ட்ரல் ஜெயில்னு சொல்லுவாங்க. எல்லா ஜெயிலையும் நான் இருந்தேன் உங்களுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த ஊமை ஜனங்களுக்காக, வன்னியர்களுக்காக. ஒரு முறை என்ன சென்ட்ரல் ஜெயில், சென்னையில் சென்ட்ரல் ஜெயில், அதில் போட்டு அடைச்சாங்க. அது சும்மா ஒரு திண்ண மாதிரியான ஒரு பெட்டு மாதிரியான, அதான் அது செல்லு. அதுக்குள்ளவே 1க்கு 2க்கு போகணும், அதிலே தான் படுத்துக்கணும். நான் அந்த ஜெயிலுக்கு போயிருக்கும்போது கியூல நின்று எனக்கு ஒரு தட்டு, ஒரு டம்ளர் எல்லாம் சொன்னாங்க. ஐயா நீங்க போய் உட்காருங்க. நான் இல்லை நானும் கியூல நிற்பேன்டா, உங்களோட நிற்பேன்னு கியூல நின்று வாங்கி கஞ்சி குடித்தேன், சாப்பிட்டேன். அப்ப நான் சொன்னேன், என்ன சொன்னேன், என்ன மட்டும் அரெஸ்ட் பண்ணி இந்த செல்லில் வைக்கல, என் கூட 1,00,000 பேர் அரெஸ்ட் பண்ணி இது உள்ள வச்சிருக்காங்கன்னு. எந்த செல்லுல? நான் இருந்த செல்லுல 1,00,000 பேருன்னா அந்த கோவம் பக்கத்தில் இருக்குது, அதுல இருந்த கொசுக்கள், அந்த கொசுக்கள் எல்லாம் என் செல்லுக்கு வந்துடுது. அதுக்கு என்ன பரிதாபப்பட்டது, நானும் கூட இருக்கணும், 1,00,000 கொசுக்கள் உள்ள வந்துடுது. அதுல உங்களுக்காக எல்லா ஜெயிலையும் பார்த்தேன். ஆனா நீங்க என் பேச்ச கேட்கலையே. என் பேச்ச கேட்டிருந்தா, ஏன் பின்னால வந்திருந்தா, நான் எந்த பதவிக்கு போக மாட்டேன் சத்தியம் செய்துவிட்டு உங்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற, வாதாடி கொண்டிருக்கிற, இன்றைக்கு இந்த நடுநிசையில உங்களோடு இந்த கிராமத்தில் இருக்கிறேன்னு சொன்ன, நீங்க என் பின்னால எல்லாம் வரணும், வந்திருக்கணும். 1952 முதல் வெள்ளக்காரன் போன பிறகு தேர்தல், அந்த தேர்தலில் 15, 22 எம்எல்ஏக்கள், 7 எம்பிக்கள். அப்ப மக்கள், நம்ம மக்கள் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு ஆள் கூட படிச்சவங்க கிடையாது, ஒரு ஆள் கூட படிச்சவங்க கிடையாது. ஏதாவது பாண்டு பத்திரம் எழுதணும்னா வண்டி மை இருக்கும், அந்த வண்டி மையில இடது கை பெருவிரல் ரேகை, அதை இது பண்ணி அதை ஒட்டுவாங்க. அப்படி ஒரு ஊருக்கு ஒருத்தரோட படிக்கல. அந்த ஊர்ல யாராவது ஒருத்தர் படிச்சிருப்பார், அல்லது ஒரு பிராமணரோ இல்லை வேற, அவங்க கிட்ட தான் போய் கடிதம் வந்தாலும், டெலிகிராம் தந்தி வந்தாலும் படி. அந்த மாதிரி காலம். அந்த மாதிரி காலத்துல, படிக்காத அந்த காலத்துல 15/7 அங்க காமன்வெல்த் பார்ட்டி, இங்க உழைப்பாளர் கட்சி, 15/7 22 எம்எல்ஏக்கள் சுதந்திரம் வாங்கி நடத்தப்பட்ட முதல் தேர்தல். 22 எம்எல்ஏக்கள், 7 எம்பிக்கள் வந்தாங்க. திருக்குறள் முனுசாமி அவர்கள், திருக்குறளார்னு சொல்லுவோம், ரொம்ப நகைச்சுவையோட பேசுவார். எம்ஜிஆருக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவரு இங்க நிறுத்தப்பட்டார் திண்டிவனம் தொகுதியில். இந்தியாவிலே 3வது பெரிய பணக்காரர் டாடா, பிர்லா, கோயங்கா. அந்த 3வது பெரிய பணக்காரர் ஹெலிகாப்டர்லயே 1 ரூபாய் நோட்டை போட்டார், 100 ரூபாய் நோட்டை போட்டார், துண்டு பிரசுரமும் போட்டார். ஆனால் அவர் வெற்றி பெற முடியவில்லை. திருக்குறளார் அவர் வெற்றி பெற்றார். அப்போ ஒரு ஆளு கூட ஒரு கிராமத்தில் படிக்கல. படிக்காத அந்த மக்கள் அந்த காலத்துல இவ்வளவு பேர் வந்தாங்களே, உங்களுக்காக இவ்வளவு போராடி, இத்தனை முறை ஜெயிலுக்கு போய், இத்தனை போராட்டங்கள் பண்ண நீங்க என் பின்னால வந்து இருந்தா, இப்பொழுது நாம 3வது முறையா 4வது முறையா இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்கும். ஏன் அதை நீங்க செய்யல சொல்லுங்க பாப்போம். உங்களுக்காக இந்த கட்சியை ஆரம்பிச்சேன்.
வன்னியர் சங்கம் 1980. அதன் பிறகு கலைஞரிடம் சென்று 20 விழுக்காடு வன்னியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த புள்ளி விவரங்களோட சொன்னேன். இந்த மக்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அதையெல்லாம் கேட்டு அவர் 108 ஜாதியை சேர்த்து ஒன்னா சேர்த்து போ, அதுல வன்னியர் இருக்காங்க போன்ட்டு. அதன் பிறகு அவ்வளோ தேர்தலை புறக்கணிச்சோம். தேர்தலில் ஓட்டு போடுறதில்லை அப்படின்னோம். பல ஊர்களில் ஒரு ஓட்டு கூட போடல. பல ஊர்களில் ஒரு ஓட்டு கூட போடல. அப்போ என் பின்னால் எப்படி வந்தாங்க அந்த மக்கள் வந்த அப்போ பூட்டா சிங் வந்து என்கிட்ட பேசினார் காங்கிரஸ்ல. உனக்கு எவ்வளவு நோட்டு வேணும், எவ்வளவு சீட்டு வேணும் சொல்லு ராமதாஸ். எனக்கு நோட்டும் வேணாம், சீட்டு வேணாம், நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொன்னோம். மஞ்சள் படை ஆபரேஷன் சொல்லி இப்போ ராணுவத்தை கொண்டு வந்து கிராம கிராமமா அடிச்சாங்க, நொறுக்கினாங்க, எல்லாம் பண்ணாங்க. உங்களுக்காக இப்படி எல்லாம் நடந்தது. ஆனா நீங்க என் பின்னால முழுசும் வரலையே. ஏன் வரல? என்ன காரணம்? சூழ்ச்சி, வீழ்ச்சி, எழுச்சி, உடனே வீழ்ச்சி. அது எதனால? சூழ்ச்சியினால. யார் சூழ்ச்சி பண்ணது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எப்படி ஆள முடியுது உங்களால? திமுகவில் எப்படி ஆள முடியுது? சூழ்ச்சி, வீழ்ச்சி, அதோட குவார்டரு 1000 500 இதை கொடுத்தா இந்த வன்னியை ஏமாந்துருவான். இவன் யாரு கொண்டாலும் ஓட்டு போடுவான், யாரு கொண்டாலும் ஓட்டு போடுவான். ராமதாஸ் பேச்ச கேட்க மாட்டான். நினைச்சு பாருங்க எவ்வளவு வேதனையா இருக்கும். எப்பொழுது என் பின்னால வர போறீங்க? எப்பொழுது இந்த நாட்டை நாம ஆள போறோம்? இப்படி சொன்னா பல பேருக்கு ஐயோ 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 இந்த ராமதாஸ் இதெல்லாம் பேசுறானே, ஐயோ ஆளணும்னு சொல்றாங்க, ஐயோ தலையில அடிச்சுக்கோம். ஏன் நாங்க ஆளக்கூடாதா? தமிழ்நாட்டிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஜாதி வன்னிய ஜாதி தான். தமிழ்நாட்டிலேயே த சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி இதான். நாங்க ஆளக்கூடாது. அதுதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பான்னு சொல்றேன். போய் நம்ம முதலமைச்சர்கிட்ட இந்த ஊமை ஜனங்களுக்கு நீ தான் உதவணும்னு சொல்லி சொன்னேன். சொன்னதும் எல்லாம் கேட்டுக்கினாரு. ஏன் ஜாதிவாரி கணக்கெடு? இப்ப என்னால முடியாது, அது மத்திய அரசு தான் பண்ணணும். என்னால முடியாது, அது மத்திய அரசு தான் பண்ணணும். என்னால முடியாது, அது மத்திய அரசு தான் பண்ணணும். என்ன பண்றது? என்ன சொல்றாரு? நீங்கன்னா 3 நாமத்தை போட்டுங்க, எல்லா வன்னியர்களும் 3 நாமத்தை போட்டுங்க. நானே போட சொல்றேன், எங்க கட்சிக்காரங்களை விட்டு போட சொல்றேன். நீங்க போட்டுங்க. நீங்க ஊமை ஜனங்கன்னு சொல்றீங்களே, போட்டுங்க. இல்லை நான் போட சொல்றேன். என்னைக்கு இந்த சமுதாயம் திருந்தும்? என்னைக்கு இந்த சமுதாயம் ஏன் பின்னால வரும்? வரணுமா இல்லையா? சொல்லு பார்ப்போம். இல்ல தமிழ்நாட்டில் 370 ஜாதிகள் இருக்குது. 370 ஜாதிகள்ல இந்த ராமதாஸ் மாதிரி சத்தியம் பண்ணிட்டு எந்த பதவிக்கும் போகக்கூடாதுன்னு உங்களுக்காக 45 வருஷமா போராடுறேன்னு ஏன் பின்னால நீங்க வந்திருக்கணுமா இல்லையா? ஏன் வரல? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஏன் வரல? அதனால சொல்றேன், இனியாவது நீங்கள் விழிப்போடு இருங்கள். விழிப்போடு இருந்ததால் உயர முடியும், வாழ முடியும். இல்லைன்னா போட்டு நசுக்கி மிதிக்கி இத்தனை வருஷமா பண்ணாங்கல்ல. சுதந்திரம் பெற்று எத்தனை வருஷம் ஆகுது? 74 இத்தனை வருஷம் நீ வாழ்ந்திருக்கியா? நீ வாழலையே. உன்னை வாழ வச்ச. நீ இப்ப கேட்கிற செக்ரட்டரி, தலைமைச் செயலர், அதுல ஒரு ஆள் வன்னிய செயலாளரா செக்ரட்டரியா இருக்கிறானா? இப்போ ஒரு ஆள். ஒரு ஜட்ஜி, ஹைகோர்ட் ஜட்ஜி ஆவறதுக்கு KM நடராஜன் எத்தனை வருஷம் போறோம்னாங்க தெரியுமா? அதெல்லாம் பெரிய கதை.
பெரிய கதை. இன்னைக்கு இந்த 20% நான் போராடி வாதாடி சிறைக்கு போன பிறகு இன்னைக்கு கிட்டத்தட்ட 10,000 வழக்கறிஞர்கள் வக்கீல்கள் படிச்சிருக்கிறாங்க. பாலு சொன்னார்ல, பேசினார்ல, 10,000 வழக்கறிஞர்கள் அட்வொகேட்ஸ் இந்த எம்பிசி நான் போராடி வாங்கி கொடுத்ததுனாலே படிச்சிருக்காங்க இன்னைக்கு. அதே மாதிரி டாக்டர்கள் அதெல்லாம் வந்திருக்காங்க. ஆனா முழுமையா நமக்கு கிடைக்கல, ஏமாத்துறாங்க. ஏமாத்துறவங்க, ஏமாறுகிறவர்கள் இருக்கிறவர்கள் ஏமாத்துறவங்க இருக்கத்தான் செய்வாங்க, இருக்கத்தானே செய்வாங்க. ஏன் நீ ஏமாறுற? ஏமாத்துறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல? ஏன் ஏமாறுற? ஏன் பின்னால வரணும் இல்ல? எப்பொழுது வர போற சொல்லு பாப்போம். அதனால சிந்தியுங்கள். இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களே, பக்கத்து கிராமத்தில் இருக்கிற மக்களே, சிந்தியுங்கள். சிந்திச்சு நாம என்ன சொல்றோம்? தமிழ்நாட்டில் இருக்கிற 370 சாதியும் வாழணும், வளரணும், அவர்களுக்கு உரிய பங்கு கிடைக்கணும். நான் ஒரு முறை பண்ருட்டி பக்கம் போனேன் வண்டியில. அப்போ ஒரு பையன், மாடு மேய்க்கிற பையன் ஓடியார் என்னை பார்த்துட்டு வந்து, தம்பி இந்த அவன் சொல்றான், இந்த 20 அதுன்னு கேட்டுக்கிறாங்களே, இது கிடைக்குமான்னு கேட்டான். கிடைக்கும்பான்னு நீங்க ஒரு வழி சொல்றேன் அப்படின்னா அவங்கிட்ட. அவன் படித்தவங்க கிடையாது, பள்ளிக்கூடம் போனவங்க கிடையாது, மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கலாம். அவன் சொன்னான், இந்த ஒரு தேங்காய் இருக்குதுன்னு சொன்னா தேங்காயை ஒரு கத்தியால 2 போல 10 பத்தையா 100 பத்தை ஆக்கு, 100 பேரை வரிசையா நிக்க வை, 100 பேருக்கு குழு அப்படின்னா. மாடு மேய்க்கிற சிறுவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதைத்தான் நான் செய்தேன். ஆனா சூழ்ச்சியினால இப்ப இன்னைக்கு அந்த 20% யார் யாரோ அனுபவிக்கிறாங்க. இப்ப போய் நாம குறைச்சி 10.5 கொடுங்க ஐயா, 10.5 கொடுங்க ஐயா. எங்க ஊமை ஜனங்களுக்கு எப்படி? இந்த ஊமை ஜனங்கள் என்ன பண்ணுது? ஐயோ 500 கொடுத்துட்டாரு அவர் துரை, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் சம்பாதிச்சு நெற்றி வேர்வை நிலத்துல உள்ள சம்பாதிச்சு அந்த 500 1000 தேர்தல் நேரத்தில் கொடுக்குறாரு பாரு துரை. துரை கொடுக்குறாரு, அவருக்கு நம்ம ஓட்டு போட்டுறோம். நீ எப்ப முன்னேற போற? இந்த 100 500 1000 நீ பார்த்தது இல்லையா? வாழ்நாளில் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு போய் 100 நாள் வேலைக்கு போய் மங்குன்னு அங்க போய் உட்காந்து வேலை செய்யறிய. வேற நீ தானே உன்னதானே கூப்பிடுறான், உன்னதானே கூப்பிடுறான். 100 நாள் வேலை அதையும் சரியா கொடுக்குறானா? யார் இவர்கள்? எங்கிருந்து வந்தார்கள்? எப்படிப்பட்டவர்கள்? உங்க குடியை அழிப்பதற்காக இன்னைக்கும் அழிச்சுட்டாங்களே. கருணாபுரத்துல, கள்ளக்குறிச்சியில 60 பேர் செத்தாங்களே இல்லையா? அதனால குடியை கொடுத்து உங்களை அழித்துக் கொண்டிருக்கிற இவர்களுக்கு நீங்கள் எப்பொழுது பாடம் சொல்ல போகிறீர்கள்? பாடம் புகட்டப் போகிறீர்கள்? பழிவாங்க போகிறீர்கள்? பழிவாங்க போகிறீர்கள் ஓட்டு தான் சொல்றோம். ஓட்டு மூலமா பழிவாங்க போகிறீர்கள். இப்ப இந்த தொகுதியில அன்புமணியை நீங்கள் தேர்ந்தெடுப்பதன் மூலமாக, ஐயா இந்த நேரத்தில் எங்க ஊர்ல வந்து நீங்க பேசுனீங்க, நாங்கள் அதுக்கு மாம்பழத்திற்கு ஓட்டு போட்டு நாங்கள் பழி வாங்குகிறோம். பழி வாங்குகிறோம்னா அது ஒரு மாதிரியான வார்த்தை. ஆனா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அதனால அந்த வார்த்தை சொல்றேன். நாகரிகமான வார்த்தை இல்லை. ஆனால் அன்புமணி உங்களுக்காக உழைப்பார், பாடுபடுவார், ஓடோடி வருவார். அவர்கள் மேட்டுக்குடி மக்கள், மேட்டுக்குடி மக்கள், இவர் கீழ்குடி மக்கள். கைநாட்டு பேர் வழியாக இருந்த இந்த சமுதாயத்தை கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்கி விட்டுருக்கிற. அது நினைச்சாவது நீங்க ஓட்டு போடணுமா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். நான் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்த டாக்டர், அந்த டாக்டர் தொழிலை செய்து இன்னைக்கு நான் பெரிய ஆளாக இருக்கலாம். ஏன் சொல்லுங்க? இந்த நேரத்திலையும் இந்த நேரத்தில்
இந்த வயசுல 85 வயசு 86 வரப்போகுது, உங்ககிட்ட வந்து கெஞ்சி கொண்டிருக்கிறேனே, மாம்பழத்துக்கு ஓட்டு போடு, மாம்பழத்துக்கு ஓட்டு போடு. நீ முன்னேறு, நீ முன்னேறு, நீ வாழ, உன் குழந்தைகள் வாழ, உன் பேரன் பேத்திகள் வளர, படிக்க. யோசிங்க, யோசித்து பாருங்க. நன்றி, வணக்கம்.